நல்லா கவனிச்சிங்கன்னா, உயர்ந்திருக்கிற மலை முகடுகளில் 200-300 அடிக்கு மேலே அடர்ந்து படர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது. அதனால்தான் என்ன சொல்றான், ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது, நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படும். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படும். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஒரு நாட்டின் நலன் அதான் செல்வம். நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படும். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இப்ப நான் ராமநாதத்துக்காரன், எனக்கு கடல் இருக்கு. மதுரையில கம்பம், குமிழி, தேனியில கடல் இல்லை, ஆனால் மழைப்பொழிவு இருக்கு. காரணம் என்ன? கடல் இருந்தும் நான் மழைப்பொழிவு பெற முடியவில்லை. காரணம் மழை இல்லை. அதனால் மழை இல்லை. அங்கே நீராவி ஆறுகிற மேகம் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கிற இங்க மதுரை, தேனி, கம்பம், குமிழியில தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையா வருது. அங்கே மழைப்பொழிவை பெற முடியுது. அவன் வளமாக இருக்கிறான், நான் வறண்டு இருக்கேன். இது விளங்குது. அப்ப அந்த மலை மேலே அடர்ந்து உயர்ந்து இருக்கிற அந்த மரங்கள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையா கொண்டு வரும். எங்க குளிர்ச்சியா இருக்கோ அங்க மேகம் மழையை கொட்டும். அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதியில் காடுகள் குழு குழு என்று குளிர்ச்சியா இருக்கும், மழையை கொட்டும். இல்லை என்றால் மேகம் திருப்பி கடலிலே போய் குளிர்தா இருக்கிறனால அங்கே மழையை கொட்டும். இதுதான் இயற்கை. அப்போ மழை இல்லை என்றாலும், மரம் இல்லை என்றாலும், மழை இல்லை, நீர் இல்லை, சோர் இல்லை, உயிர் இல்லை. எனவே மரம் நம் உயிர். அதை புரிஞ்சு